இன்னைக்கு நாம பிளாக் பாக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட நிதிநிலை முடிவுகள் பத்தியும் அவங்க வளர்ச்சி உத்திகள் பத்தியும் கொஞ்சம் விரிவாக அலச போறோம். குறிப்பா அவங்களுடைய Q4 FY25 செயல்பாடு, அதுக்கப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். நாங்க இந்த தகவல்களை தொகுத்து வழங்குற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். பிளாக் பாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ஆமா, முக்கியமா அவங்க ரெவென்யூ, அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட growth ஸ்ட்ராட்டஜி, இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்பர்ஸ் பாத்திரலாமா? Q4 FY25 ரெவென்யூ எவ்வளோ? ரெவென்யூ 1545 கோடி. இது போன வருஷம் இதே குவார்டரோட ஒப்பிடும்போது ஒரு 4% அதிகம். ஓகே, 4% வளர்ச்சி. ஆமா, ஆனா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்க லாபம், ஈபிட்டா, அதாவது செயல்பாட்டு லாபம் 147 கோடி. இது 21% வளர்ச்சி. ஓஹோ, 21%, நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி PAT, அதாவது வரிக்கு பிந்தைய லாபம், அது 60 கோடி ரூபாய். இது 48% அதிகரிச்சிருக்கு. வாவ், 48%, இது ரொம்ப நல்லா இருக்கே. நிச்சயமா. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அவங்க மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட். EBITDA மார்ஜின் இப்போ 9.5%, PAT மார்ஜின் 3.9%. அப்போ ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நல்லா மேம்பட்டிருக்குன்னு சொல்லலாமா? கரெக்ட். செலவுகளை நல்லா கட்டுப்படுத்தி திறமையா செயல்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. சரி, இது Q4 முழு நிதியாண்டுக்கு, அதாவது FY25க்கு எப்படி இருக்கு? முழு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெவென்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 5% மைனஸ். அப்படியா? ஆனா மறுபடியும் EBITDA, PAT ரெண்டுமே நல்லா வளர்ந்திருக்கு. EBITDA 24%, PAT 49% பிளஸ். ஓ, அப்போ வருமானம் குறைஞ்சாலும் லாபம் அதிகரிச்சிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட் கூட கொடுத்திருக்காங்க. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். சரி, இப்போ அடுத்த நிதியாண்டு FY26 அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? கைடன்ஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்க. FY26க்கு ரெவென்யூ 6750 கோடியிலிருந்து 7000 கோடி வரை எதிர்பார்க்கறாங்க. EBITDA வளர்ச்சி 14%லிருந்து 22% வரைக்கும் இருக்கலாம். PAT வளர்ச்சி 29%லிருந்து 39% வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கறாங்க. இது அடுத்த வருஷத்துக்கு. ஆனா அவங்க நீண்ட கால இலக்குன்னு ஒன்னு வச்சிருக்காங்களே, FY29. ஆமா, அது ரொம்ப லட்சியமான இலக்கு. இப்போ இருக்கிற சுமார் $730 மில்லியன் ரெவென்யூவை FY29க்குள்ள $2 பில்லியன் மாத்தணும்னு சொல்றாங்க. 2 பில்லியன், அது பெரிய ஜம்பாச்சே. எப்படி? அதுல பெரும் பகுதி ஆர்கானிக் growth, அதாவது இயல்பான வியாபார வளர்ச்சி மூலமாவும், மீதி சில நிறுவனங்களை அக்வயர் பண்றது மூலமாவும் அடைய முடியும்னு நம்புறாங்க. ஓகே, அக்விசிஷன்ஸ் கூட பிளான்ல இருக்கு. ஆமா, கூடவே மார்ஜினையும் இப்போ இருக்கிற 9.5%லிருந்து 10-12% ரேஞ்சுக்கு உயர்த்தவும் திட்டம் வச்சிருக்காங்க. இந்த பெரிய இலக்குகளை அடைய என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கறாங்க இப்போ? முக்கியமா அவங்களோட டாப் 300-400 வாடிக்கையாளர்கள், அவங்க மேல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதோட பலன் தெரியுதா? நல்லாவே தெரியுது. இந்த Q4ல மட்டும் 1550 கோடி மதிப்புள்ள புதிய ஆர்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது இந்த நிதி வருஷத்திலே ஹையஸ்ட். ஓ, குட் சைன். ஆனா ஒரு விஷயம், அவங்க வருவாயில முக்கால்வாசி 75% US மார்க்கெட்ல இருந்து வருதுன்னு சொன்னீங்க. அது ஒரு ரிஸ்க் மாதிரியே தெரியலையா? நல்ல கேள்வி. ஒரே மார்க்கெட்டை நம்பி இருக்கிறதுல ரிஸ்க் இருக்குதான். ஆனா அதை பேலன்ஸ் பண்ண இந்தியாலயும் முதலீடு செய்றாங்க. இங்க வியாபாரத்தை இரட்டிப்பாக்க 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரி, இந்தியால கவனம் செலுத்துறாங்க. வேற என்ன முக்கிய துறைகள்? டேட்டா சென்டர்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் மேனேஜ் சர்வீசஸ், இதெல்லாம் நல்லா வளர்ற ஏரியாக்கள். குறிப்பா ஏஐயால் வர தேவைகள் இந்த சந்தையை ரொம்ப வேகமா வளர்க்குது. ஒரு கணிப்புப்படி 2032 வரைக்கும் வருஷா வருஷம் 30-37% CAGR வளர்ச்சி இருக்கும்னு சொல்றாங்க. 30-37% CAGR, இது மிகப்பெரிய வாய்ப்பு. நிச்சயமா, இதுல அவங்க கவனம் செலுத்துறது முக்கியம். சரி, அவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக் இப்போ எவ்வளவு இருக்கு? இப்போ கையில $504 மில்லியன் மதிப்புள்ள ஆர்டர்ஸ் இருக்கு. நம்ம ரூபாயில சொன்னா சுமார் 4364 கோடி. இது எவ்வளவு காலத்துல ரெவென்யூவா மாறும்? ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்த 9-12 மாசத்துல முடியும். மேனேஜ் சர்வீசஸ் கான்ட்ராக்ட்ஸ் 3-5 வருஷம் போகும். அதனால அடுத்த சில வருஷங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க? அவங்க நம்பிக்கையா இருக்காங்களா? ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அவங்க சொல்றது சரியான வாடிக்கையாளர்கள் மேல கவனம் வச்சது, ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தினது, இதெல்லாம் தான் லாபத்தை கூட்டியிருக்குன்னு. டிஜிட்டல் AI ட்ரெண்ட்ஸ் நல்ல வாய்ப்புகளை தருது. அதனால FY26 இலக்குகளை கண்டிப்பா அடைய முடியும்னு சொல்றாங்க. அவங்க ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கூட 27% இருக்கு. இதுவும் நல்ல விஷயம். அப்ப மொத்தத்துல பார்த்தா பிளாக் பாக்ஸ் ஒரு மாதிரி கஷ்டமான நிலையில இருந்து இப்போ ஒரு லாபகரமான வளர்ச்சி பாதைக்கு வெற்றிகரமா திரும்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். அவங்க EBITDA மார்ஜின் FY19ல வெறும் 2.5% தான் இருந்துச்சு. இப்போ FY25ல அது 8.9% உயர்ந்திருக்கு. இதுவே பெரிய மாற்றம். ஆமா, அது பெரிய முன்னேற்றம் தான். உலக அளவுல இருக்கிற டெக்னாலஜி போக்குகள், குறிப்பா அந்த AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, இதோடெல்லாம் அவங்க தங்களை சரியா இணைச்சுக்கிட்டாங்க. அவங்களோட தெரிமான வளர்ச்சி திட்டம், நல்ல ஆர்டர் பைப்லைன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து நல்ல செயல்பட வாய்ப்புகள் அதிகம்னு தோணுது. இப்போதைக்கு AI தேவைகளை நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க,
பெரிய டெக் ஜாம்பவான்கள் இன்னும் வேகமா இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இறங்கும்போது இவங்கள மாதிரி நிறுவனங்கள் எப்படி தங்களோட மார்க்கெட் ஷேரையும் தனித்தன்மையும் தக்க வைப்பாங்க? அது ஒரு சவாலா இருக்குமா? இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, நாங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.